வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 3ஆம் நாளான இன்று துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பதிலுரை வழங்கினார். அப்பொழுது பேசிய முதலமைச்சர், புதுச்சேரியில் பல்வேறு நேரங்களில் திட்டங்கள் நிறைவேறாமல் போவதற்கு கோப்புகளை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டிய நிலை இருப்பதும் ஒரு காரணம் என தெரிவித்தார். திட்டங்களுக்கான தீர்வை மாநிலத்திலேயே காணக்கூடிய சூழல் இருந்தாலும் இங்குள்ள அதிகார போட்டியின் காரணமாக மத்திய அரசுக்கு கோப்புகள் அனுப்பப்படுவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என ரங்கசாமி கூறினார். இங்குள்ள அதிகார போட்டியின் காரணமாக மத்திய அரசுக்கு கோப்புகள் அனுப்பப்படுவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என ரங்கசாமி கூறினார். தொடர்ந்து பேசியவர், மாநில அந்தஸ்து வேண்டும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை என முதலமைச்சர் தெரிவித்தார். மாநில அந்தஸ்து இல்லாததால் நிர்வாகத்தில் ஏற்படும் சங்கடங்களையும் மாநில வளர்ச்சியில் ஏற்படும் தடைகளையும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் உணர்ந்துள்ளதாக அவர் கூறினார். முன்னாள் பிரதமரையும் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்தித்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளதாகவும் மத்திய அரசு தரப்பில் பார்ப்போம் என தெரிவிக்கப்பட்டதாகவும் ரங்கசாமி கூறினார். மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது, வலியுறுத்தி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உள்ளது என அவர் தெரிவித்தார். சில நேரங்களில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மாநில அந்தஸ்தை பெற வேண்டிய நிலை இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் மாநில அந்தஸ்து கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து எழுப்ப வேண்டும் என்றும் திமுக எம்பி திருச்சி சிவா நாடாளுமன்றத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என குரல் கொடுத்ததற்கு புதுச்சேரி அரசு சார்பில் நன்றி தெரிவிப்பதாகவும் ரங்கசாமி கூறினார். மேலும் பேசியவர், புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இருப்பது தொடர்பாக கடந்த ஆட்சியில் உச்சநீதிமன்றம் வரை சென்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இருப்பதால் அரசில் சில சங்கடங்கள் ஏற்படுவதாகவும் இவற்றை முழுமையாக சரி செய்ய புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றும் ரங்கசாமி கூறினார். புதுச்சேரி வளர்ச்சி அடைந்தாலும் மனதில் ஒரு குறை உள்ளது, மாநில அந்தஸ்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமரிடம் நேரடியாக கருத்து தெரிவித்துள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பணியிடங்கள் புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான பணியை பாராட்டி குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கப்பட்டிருப்பது பெருமைக்குரிய விஷயம் என முதலமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி காவல்துறையை நவீனப்படுத்தும் வகையில் சுமார் 1000 புதிய பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் IRBN உள்ளிட்ட பணியிடங்களும் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரங்கசாமி தெரிவித்தார். தாம் முதலமைச்சராக இருந்த பொழுது 34 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டதாகவும் அப்பொழுது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசு போதுமான நிதி வழங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தற்பொழுது உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக தனிநபர் வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் அந்த வழக்குகள் அனைத்தும் முடிவடைந்த பின்னர் புதுச்சேரியில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்றும் சட்டப்பேரவையில் ரங்கசாமி கூறினார். இதனிடையே சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடைபெறும் நேரங்களில் தலைமை செயலர் உள்ளிட்ட அரசு செயலர்கள் அவையில் இருக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உத்தரவிட்டார். உரிய காரணமின்றி அவைக்கு வராத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கொள்கை முடிவுகளை ஆளுநரும் தலைமை செயலரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவமரியாதை செய்யக்கூடாது என்றும் அன்பழகன் தெரிவித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் ஆளுநர் தனி அரசாங்கம் நடத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் நாஜி முன்வைத்த குற்றச்சாட்டை தொடர்ந்து சபாநாயகர் இந்த கருத்தை தெரிவித்தார். இதனிடையே பேரவை நடவடிக்கை தொடங்கியதும் முதலில் நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு உறுப்பினர்கள் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். சட்டப்பேரவையில் 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட் தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் 2026-27 நிதிநிலை அறிக்கையின் மீது காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் உரையாற்றினார். அதன்படி உரையாற்றியவர், பட்ஜெட் ஆண்டுதோறும் தாக்கல் செய்யப்பட்டாலும் அதில் அறிவிக்கப்படும் திட்டங்கள் நடைமுறைக்கு வந்து பொதுமக்களுக்கு பயன் அளிக்கிறதா என்பதை அரசு தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றார். மக்கள் வரிப்பணம் வீணாகாத வகையில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முடிக்கப்பட்ட திட்டங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். உப்பளத்தில் மீன் மார்க்கெட் கட்டி முடிக்கப்பட்டும் இதுவரை திறக்கப்படாமல் இருப்பதாக குறிப்பிட்ட ஜோஸ் சார்லஸ் மார்டன், மக்கள் பணத்தில் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் பயன்பாடின்றி கிடப்பதை தவிர்க்க வேண்டும் என்றார். அதேபோல் அண்ணா திடல் கட்டி முடிக்கப்பட்டும் இதுவரை பயனாளிகளுக்கு வழங்கப்படவில்லை, பேருந்து நிலைய கடைகளும் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திரா காந்தி விளையாட்டரங்கம் மாணவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டுக்கு முழுமையாக கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் கட்டி முடிக்கப்பட்டுள்ள குடியிருப்புகள் அனைத்தும் உரிய பயனாளிகளுக்கு விரைந்து ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர்.
உப்பனாறு கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். உப்பனாறு கால்வாய் பணிகள் நீண்ட காலமாக நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டியவர், தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்ட காலத்திற்கு இணையாக உப்பனாறு கால்வாய் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக விமர்சித்தார். இதற்கு தேவையான நிதியை உடனடியாக விடுவித்து பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்களுக்கு கட்டுப்பாடு. புதுச்சேரியில் பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்த அவர், பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ வலியுறுத்தினர். உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டால் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் உள்ளூர் அளவிலேயே தீர்க்கப்படுவதுடன் சட்டமன்ற உறுப்பினர்களின் பணி சுமையும் குறையும். இதன் மூலம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மக்களுக்கான கூடுதல் பணிகளில் கவனம் செலுத்த முடியும் என்றார். புதுச்சேரி வரும் புதிய தொழிற்சாலைகளுக்கு தேவையான சாலை, மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர் கூறினார். போக்குவரத்து நெரிசலை குறைக்க தேவையான பகுதிகளில் ஒரு வழிப்பாதை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும், அதிக செலவில்லாமல் செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களை அடையாளம் கண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வறண்டு போன பாலைவனம் போல் இருந்த தமிழ்நாட்டின் ராமநாதபுரத்தில் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டதன் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வருவதை உதாரணமாக குறிப்பிட்டவர், புதுச்சேரியிலும் நீர்நிலைகளை முறையாக தூர்வாரி பாதுகாக்க வேண்டும் என்றார். காமராஜர் மணிமண்டபத்தில் ஏராளமான இடவசதி இருப்பதாக குறிப்பிட்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின், அந்த இடத்தை பயன்படுத்தி இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம் அமைக்க வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் என்றார். புதுச்சேரியில் பல்வேறு துறைகளில் சுமார் ரூபாய் 8,000 மட்டுமே சம்பளம் பெறும் நிலை இருப்பதாக குறிப்பிட்டவர், அவற்றை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு திருநாய்களுக்கு தனி காப்பகம் அமைக்க வேண்டும் என்றும், சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் ஏற்படும் பிரச்சினைகளை தவிர்க்க கோசாலை அமைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். மக்கள் வரிப்பணத்தில் உருவாக்கப்படும் ஒவ்வொரு திட்டமும் காலதாமதமின்றி நிறைவேற்றப்பட்டு அது மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படுவதே உண்மையான நிர்வாகத்தின் வெற்றி என குறிப்பிட்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ, பட்ஜெட் அறிவிப்புகள் வெறும் அறிவிப்புகளாக அல்லாமல் செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதை சட்டப்பேரவையில் வலியுறுத்தினர். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமாக தமிழகத்திலிருந்து சுற்றுலா சென்ற பலரின் நிலைமை அறிய முடியாத சூழல் உள்ளது. மேலும் நேபாளத்திற்கு புதுச்சேரியிலிருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் கீதா, அவரது மகள் ஜெயாநகர் வைஷ்ணவி மற்றும் உறவினர் ஆனந்த சுந்தரி ஆகிய மூவரும் கும்பகோணத்தில் உள்ள யாத்ரை ஏஜென்சி மூலம் கைலாய மானசரோவர் யாத்திரைக்காக கடந்த 23ஆம் தேதி புறப்பட்டனர். இந்நிலையில் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அவர்களது குடும்பத்தினர் உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் உள்ளனர். இந்நிலையில் இத்தகவல் கிடைத்ததும் தவிப்பில் உள்ளதாக குறிப்பிட்டனர். இதுகுறித்து குடும்பத்தினர் கூறும்பொழுது, நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் நாள்தோறும் தங்களை தொடர்பு கொண்டு பேசியதாகவும், இன்று காலை அவர்களை தொடர்பு கொண்டு பேசிய நிலையில் வெள்ளம் குறித்த தகவல் வந்ததும் அதற்கு பின்பு அவர்களை தொடர்பு கொள்ளவில்லை என்றும், மாவட்ட பேரிடர் மேலாண்மையிலிருந்து தொடர்பு கொண்டு உறவினர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்த நிலையில் உறவினர்களிடமிருந்து எந்தவித தொலைத்தொடர்பும் பெற இயலவில்லை என்றும், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடியும் வரை தலைமை செயலர் மற்றும் அனைத்து அரசு துறை செயலர்களும் பேரவையில் இருக்க வேண்டும் என சபாநாயகர் அன்பழகன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது துறை சார்ந்த விவரங்கள் மற்றும் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு உடனடியாக விளக்கம் அளிக்கும் வகையில் தலைமை செயலர் மற்றும் அரசு துறை செயலர்கள் பேரவையில் கட்டாயம் இருக்க வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் அன்பழகன், புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்ற நிலையில் சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடியும் வரை தலைமை செயலர் மற்றும் அனைத்து அரசு துறை செயலர்களும் பேரவையில் இருக்க வேண்டும் என சபாநாயகர் அன்பழகன் உத்தரவிட்டார். அதே நேரத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக பேரவையிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்கான உரிய காரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சபாநாயகர் அன்பழகன் அறிவுறுத்தினார். இவ்வாறு உரிய காரணமின்றி அதிகாரிகள் பேரவையில் இருந்து வெளியேறும் பட்சத்தில் முதல்வரிடம் ஆலோசனை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று காலை கூடி சபை நடவடிக்கைகள் தொடங்கியவுடன் பேரவைத் தலைவர் அன்பழகன், நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் ஏராளமான மக்கள் இறந்துள்ளனர். பல ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகள், உடைமைகளை இழந்துள்ளனர். இந்திய நாட்டை சேர்ந்த 150 பேர் வெள்ளத்தால் பலியாகியுள்ளனர். இன்னும் பல ஆயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வருகின்றது. இத்தகைய சூழலில் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உறுதுணையாக இருப்போம் என பிரதமர் மோடி ஆறுதல் தெரிவித்துள்ளார்.
மீட்பு நடவடிக்கையில் மத்திய உள்துறை அமைச்சகமும் ஈடுபட்டுள்ளது. இதற்கான நடவடிக்கை எடுத்த பிரதமருக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேபாள வெள்ளத்தில் இறந்தவர்களுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவை சார்பில் இரங்கலையும் அவர்களின் குடும்பத்தினருக்கு வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வோம் என கூறி உறுப்பினர்களை அஞ்சலி செலுத்தும்படி கேட்டுக்கொண்டார். இதையடுத்து உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர். புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு காரைக்கால் வழியாக வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சார்பில் பிஸ்கட் மற்றும் குடிநீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டன. வேளாங்கண்ணி பேராலய திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காரைக்கால் வழியாக பாத யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு சென்று வருகின்றனர். பக்தர்கள் பல்வேறு வாகனங்களில் மாதாவின் உருவப்படங்களை வைத்து பாடல்களை இசைத்தபடி சாறை சாறையாக வேளாங்கண்ணி நோக்கி பயணம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நீண்ட தூரம் பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களின் தேவையை கருத்தில் கொண்டு ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சார்பில் அவர்களுக்கு பிஸ்கட் மற்றும் குடிநீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே நல்லவாடு சுனாமி நகர் 2வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் வெற்றிவேல். இவரது மனைவி பொன்மொழி அதே பகுதியை சேர்ந்த மலையாளத்தான் மகன் ரஹீன். பொன்மொழிக்கும் ரஹீனுக்கும் இடையே ஏற்கனவே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. தொடர்பாக ரஹீன் சிறைக்கும் சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை ரஹீன் கையில் அரிவாளுடன் பொன்மொழியின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படுகின்றது. பின்னர் அவர் பொன்மொழியை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கியதுடன் கொலை மிரட்டலும் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றார். இதில் காயமடைந்த பொன்மொழி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். பின்னர் அவர் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் தலைமையில் ஏஎஸ்ஐ மோகன்ராஜ் வழக்கு பதிவு செய்து ரஹீனை தேடி வந்தனர். தலைமறைவாக இருந்த ரஹீனை நேற்று தவளக்குப்பம் போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மாநில உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரோட்டரி கிளப் சங்கங்களின் உறுப்பினர்கள் இணைந்து உடல் உறுப்பு தானம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடத்தினர். புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்திலிருந்து கடற்கரை காந்தி சிலை வரை நடைபெற்ற இந்த பேரணியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். பேரணியை டாக்டர் வனஜா வைத்தியநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சோட் அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் குமார், நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி சதீஷ்குமார், ஒருங்கிணைப்பாளர் சரவணன், ரோட்டரி 2981 மாவட்ட துணை ஆளுநர் தேவிகா ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை சிறப்பித்தனர். உடல் உறுப்பு தானத்தின் அவசியம் மற்றும் அதன் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் பதாகைகளை ஏந்திப்படி பேரணியாக சென்றனர். பேரணிக்கான ஏற்பாடுகளை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி தலைவர் சக்திவேல், செயலாளர் பாலமுருகன், பொருளாளர் சிவகுமார், திட்ட தலைவர் ராஜ்குமார் மற்றும் சங்க உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை சார்பில் வாகனங்களுக்கான ஃபேன்சி எண்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி ஏலம் விடப்படுகிறது. இதுகுறித்து போக்குவரத்து துறை ஆணையர் அமன் சர்மா வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து துறையின் PY01 TH வரிசையில் உள்ள ஃபேன்சி எண்கள் இணையதளத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஏலம் விடப்படுகின்றன. இந்த ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு தேவையான பெயர் உள்ளிட்ட விவரங்களை இணையதளத்தில் 31/8/2026 வரை பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்தவர்கள் தங்களுக்கு தேவையான எண்களை தெரிவு செய்து அதற்குண்டான அடிப்படை தொகையை செலுத்த வேண்டும். அடிப்படை தொகையை செலுத்தியவர்கள் மட்டுமே இந்த ஏலத்தில் பங்கு பெற முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் சேமங்கலம் மதுரா ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி நடைபெற்ற யாகசாலை பூஜைகள் மற்றும் சிறப்பு சடங்குகளை தொடர்ந்து புனித கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. அதனைத் தொடர்ந்து விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு ஸ்ரீ முத்து மாரியம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நாளை முதல் மண்டல அபிஷேகம் தொடங்குகின்றது. விழா ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுவை மாநிலம் ஏம்பலம் கம்பளிக்காரன்குப்பம் வயல்வெளி சாலை பகுதியில் அம்மச்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 65,000 சதுரடி நிலப்பரப்புடன் கூடிய கோவில் குளம் இருந்துள்ளது. கடந்த 40 வருடங்களுக்கு முன்னர் கோவில் குளம் மற்றும் நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து பயிரிட்டு வந்துள்ளார். இதனால் நீர் ஆதாரமாக விளங்கிய குளம் தற்பொழுது மழைநீர் சேமிக்க முடியாத சூழ்நிலைக்கு மாறியது.
கோவில் குளம் மற்றும் நிலத்தை மீட்க வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இந்த அம்மச்சியம்மன் கோவில் நிலம் மற்றும் குளத்தை மீட்க அரசு தரப்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தொகுதி எம்எல்ஏ மோகன்தாஸ் சம்பந்தப்பட்ட கோவில் நிலம் மற்றும் குளத்தை பார்வையிட்டு அளவீடு செய்து பாதுகாக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். அதன் பேரில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையிலான அதிகாரிகள் நிலம் மற்றும் குளத்தை அளவீடு செய்து கம்பி வேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மங்களம் மற்றும் கரிக்கலாம்பாக்கம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்த நபர் சம்பவ இடத்திற்கு வந்து திடீரென உடலில் டீசலை ஊற்றி தீ வைக்க முயன்றுள்ளார். அங்கிருந்து மங்களம் கரிக்கலாம்பாக்கம் போலீசார் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி வெள்ளினூர் தில்லை நகர் பூங்கா பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு தில்லை விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி நடைபெற்ற யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து காலை 8:30 மணி முதல் 9:30 மணிக்குள் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தில்லை விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், விழா குழுவினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி கோவில் வளாகம் வண்ண விளக்குகளால் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பிரதம மந்திரியின் ஏழைகளுக்கான உணவு பாதுகாப்பு மானிய திட்டத்தை மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயம் திட்டமாக மாற்றாதே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு தரமான அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை நேரடியாக வழங்க வேண்டும், புதுச்சேரியை பரிசோதனை கூடமாக மாற்றி ஏழைகளின் வயிற்றில் அடிக்காது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறையை மக்கள் திரளாக முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மரக்காணம் அருகே கந்தாடு பழைய தெருவை சேர்ந்த ருத்ரன் என்பவருக்கும் அவரது உறவினர் நேதாஜி என்பவருக்கும் ஏற்கனவே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ருத்ரனை நேதாஜி கத்தியால் வெட்டியதாக தெரிகிறது. இதில் படுகாயமடைந்த ருத்ரன் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று மதியம் உயிரிழந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நேதாஜியை கைது செய்தனர். கொலைக்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வேதபுரம் அறிவு திருக்கோவிலின் மற்றும் ஒரு தவ மையமாக கதிர்கமம் தவ மையம் திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மண்டல ஒருங்கிணைப்பாளரும் வேதபுரம் அறிவு திருக்கோவிலின் தலைவருமான அருள்நிதி சவுந்தரராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மன்றத்தின் செயலாளர் அருள்நிதி லட்சுமணசாமி அவர்கள், பொருளாளர் சண்முகநாதன், திருமுனை அறக்கட்டளை பொறுப்பாளர் ஞானசேகரன், வேதபுரம் அறிவு திருக்கோவிலின் அன்பர்கள், அறங்காவலர்கள் மற்றும் தவ மையத்தின் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கதிர்கமம் தவ மையத்தின் பொறுப்பாளர் மகேஸ்வரி சம்பத்குமார் தம்பதியினர் மற்றும் வேதபுரம் அறிவு திருக்கோவில் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் PMAY 2.0 வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 2ஆம் தவணைக்கான பணி ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று வில்லியனூரில் நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியைச் சேர்ந்த தகுதியான பயனாளிகளுக்கு 2ஆம் தவணைக்கான பணி ஆணைகள் வழங்கப்பட்டன. இத்திட்டத்தின் கீழ் ஆதி திராவிடர் பயனாளிகளுக்கு ஒரு பயனாளிகளுக்கு மொத்தம் ரூபாய் 7 லட்சம் வரை நிதியுதவி வழங்கப்பட உள்ள நிலையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 18 பயனாளிகளுக்கு தலா 1,85,000 வீதம் 2ஆம் தவணைக்கான பணி ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். பணி ஆணைகளை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் அதனை பயன்படுத்தி தங்களது வீட்டு கட்டுமான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரி ஜெயலட்சுமி, உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகள் கலந்து கொண்டார்கள். அரசின் PMAY 2.0 திட்டத்தின் மூலம் வீடு கட்டும் பணிகளுக்கு தேவையான நிதி உதவி படிப்படியாக வழங்கப்பட்டு வருவதால் தகுதியான பயனாளிகள் இதனை முறையாக பயன்படுத்தி தங்களது
சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகாவிற்குட்பட்ட பல ஆண்டுகளாக இலவச மனைப்பட்டா கேட்டு மாற்றுத்திறனாளிகள் மனு அளித்த நிலையில் இதுவரை விசாரணை மட்டும் மேற்கொண்டு இடமளிக்காமல் இருந்த பண்ருட்டி வட்டாட்சியர் அவர்களிடம் வேண்டும் என்று வட்டாட்சியரிடம் விரைவாக விசாரணை மேற்கொண்டு தகுதியான மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டி 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றிணைந்து வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தில்லை நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஓம் ஸ்ரீ தில்லை விநாயகர் மற்றும் ஓம் ஸ்ரீ இடம்புரி விநாயகர், ஓம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை சிவசுப்பிரமணியர், ஓம் ஸ்ரீ அங்காளம்மன், ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ பின்னல் நாகம், ஸ்ரீ பைரவர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி கடந்த 26ஆம் தேதி கணபதி ஹோமம், வாஸ்து ஹோமம், லட்சுமி ஹோமம், கிரகசாந்தி, ரக்ஷா பந்தனம் உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து இன்று காலை சிவாச்சாரியர்கள் முன்னிலையில் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள், மகா சங்கல்பம், பூர்ணாகுதி, வேத உபச்சாரம், நாடி சந்தானம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் காலை 8:30 மணி முதல் 9:30 மணிக்குள் கன்னியா லக்னத்தில் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தில்லை விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. மகா கும்பாபிஷேக விழாவில் வில்லியனூர் சுற்றுப்பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.